அதீத வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாத நோயால் ஒரு குழந்தை உயிரிழந்திருப்பது மன வலியை ஏற்படுத்தி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அபாட் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து வெப்பநிலை மாற்றத்தை அனைவரும் உணர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாகவும் விழிப்புணர்வு மூலமாகவும் வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளித்து வந்தாலும் இதுவரை 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். சூரியனின் கதிர்வீச்சு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருப்பதால் பொதுவெளியில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கும்படியும், குறிப்பாக குழந்தைகளை நிழலான பகுதிகளிலே வைத்திருக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். தலை சுற்றல், அதீத தாகம், உடல் சோர்வு என்பவை வெப்பத்தின் பக்கவாத அறிகுறிகளாக கருதப்படுவதால் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் குடித்து உடலை குளிர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாறாக குளிர்பானங்களை இயன்ற அளவு தவிர்ப்பது தற்போதைய வெப்பநிலைக்கு பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.